வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, மோசா வர்றாரு. முருகா, அறுபடை வீடு கொண்டோனே, நாங்க முதல்ல ஹோட்டல் திறந்திருக்கோம். இந்த வியாபாரம் அமோகமா பெருகி லாபம் நிறைய வர்றதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். அப்பனே முருகா, இந்த ஹோட்டல் கபகபன்னு பிக்கப் ஆயிட்டு அடுத்தது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு ஓபன் பண்ணோம். வள்ளியும் தேவியானியும் வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு ஒரு 5000 ரூபாய் பில்லு வச்சுட்டு போனோம். நீதான் மாஸ்டர், எவன்டா பில் குத்துற கம்பி இங்க வச்சது உன் வேலையா? பெல் இங்கே இருக்கு மாஸ்டர். முதலாளி கூப்பிட்டீங்களா? வந்துட்டேன் முதலாளி, என்னன்னு சொல்லுங்க. என்னடா டிஃபன் ஐட்டம் எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி. 101 இட்லி, 101 வடை, 101 பூரி, 101 லிட்டர் சாம்பார் பக்காவா ரெடி. ஏண்டா அது என்னடா கல்யாணத்துல மொழி வைக்கிற மாதிரி 101 101 101? இதுக்கு முன்னாடி கல்யாணத்துல சரக்கு மாஸ்டரா இருந்தியா நீ? அதெல்லாம் விடுறா. நீ போய் என்ன பண்ணு, டிஃபன் ஐட்டத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பக்கத்திலே நின்னு ஈ கொசு வராம விசிறிக்கிட்டே இரு. சுகாதாரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். முணமுணத்துக்கிட்டே போனா 101 துண்டா விட்டு போட. 4 துண்டே தேராது. வணக்கங்க. வாங்க 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 அண்ணாச்சி. வணக்கம். ஏன் அண்ணாச்சி சௌரியம் மறிக்கலாம், வாங்க உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. பழைய பெஞ்சு தான், ஆனா ஆணி எல்லாம் அடிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கு. தைரியமா உட்காரலாம். உங்ககிட்ட கேட்டாங்களா? கம்னரு. ஏன் அண்ணாச்சி கேல போடு. இது சவத்து மூதி எங்க போனா? இல்ல அண்ணாச்சி வந்திருக்காங்க கவனின்னு சொன்னா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நல்ல திங்க நல்ல சாணி போடுறதால லாய்க்குனே. வா வந்து கவனி இலை வச்சு தண்ணி ஊத்து. இலை வந்து இலை போடல. வந்துட்டேன் பாஸ். சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? மாப்பிளைக்கு ஒரு 10 இட்லி கொடுங்க, நமக்கு ஒரு 4 பூரி செட்டு கொடுங்க. ஓகே சார். நம்ம கடை கூட கஸ்டமர் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. பணத்தை ஏற்றுறது கஷ்டமா இருக்கும் போல இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க, பணம் என்றதுக்கு மிஷின் ஒண்ணு இருக்கு. அது நாளைக்கே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் வாங்கணும், ஆட்டையை போடுவோன்னு சொல்லு. சி, அந்த திருட்டு புத்தி உனக்கு போக மாட்டேன். மாப்பிள கூச்சப்படாம சாப்பிட்டுக்கிடு, எது வேணாலும் வாங்கிக்கலாம். சரி சரி, 5 இட்லியும் 1/2 பாக்கெட் சாம்பாரும் கொண்டாங்க. பங்காளி, இவங்க சாம்பார் ஊத்தி சாப்பிடுறது பார்த்தா சாம்பார் பத்தாது போல இருக்கு. நான் வேணா ஐடியா பண்ணி சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுமா? சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணா மட்டும் போறாதுடா, கொஞ்சோண்டு உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கையை விட்டு கலக்கு. அடச்சே, அதெல்லாம் என்னால முடியாது மாஸ்டர். சார் வேற என்ன சாப்பிடுறீங்க? போதும் போதும். ஆமா, கையலம்புற இடம் எங்க இருக்கு? கையலம்புற இடம் வந்து பின்னாடி. அப்படியா? பாத்துங்க முதலாளி. பில்லு போடுங்க. ஐட்டம் என்னென்ன சொல்லு. ஆளுக்கு 10 வடை, 60 ரூபா. 25 இட்லி, அப்புறம் 10 செட்டு பூரி, 90 ரூபா. 2 பாக்கெட் சாம்பார். டேய், சுடு தண்ணிக்கெல்லாம் சார்ஜ் பண்ண வேணாம். நாளைக்கு நம்ம ஹோட்டல் பேர் கெட்டு போயிடும். ஏன்பா அதெல்லாம் போடாதப்பா, டோட்டல் போடு. 60 160 90 250 250 ரூபாடா. டேய் 250 முதல் பில்லே 250 ரூபாடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, நாம எங்கேயோ போக போறோம். ஐயோ முதலாளி, நீங்க எங்கேயோ போக போறதுல அவனுங்க எங்கேயோ போயிட்டானுங்க. என்னடா சொல்ற? பின்னாடி கையலம்பு போனவனுங்க அப்படியே பின்பக்கமா ஓடிட்டானுங்க. இனிமேல் இந்த ஹோட்டல்ல கை கழுவுறதுக்கு பைப்பே இருக்க கூடாது. புடிங்க போடுறா. அப்ப கையலம்புறதுக்கு டேய், பேப்பர்ல தொடிக்க சொல்றா, ஏரோப்ளேன்ல எல்லாம் தொடிக்கல. என்னடா வெளியில சத்தம்? நீங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். யார் முன்னாடி வருது யார் பின்னாடி போறதுன்னு ப்ராப்ளம் போல இருக்கு. நான் வெளியில போயிட்டு ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புறேன். இவ்வளவு நேரம் பேச போறதுக்குள்ள எல்லாரும் அப்படியே போயிடுவாங்களே. டேய், காசு குடுக்குற மாதிரி 4 கஸ்டமர் புடிச்சிட்டு வா. முதலாளி, எனக்கு பசி எடுக்குது. ஒரு நல்ல ஹோட்டலா போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுமா? இரு, கோண வாயின்னு வரட்டும், எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம். ஐயோ எல்லாமே போச்சு பங்காளி.
வெளியில ஒரே கலவரம். ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு 4 பேருக்கு கால்றாவான். அது எந்த ஹோட்டல்னு தெரியாம சமீபத்துல ஓபன் ஆன எல்லா ஹோட்டலையும் அடிச்சு நொறுக்கின்னு வந்துனே இருக்காங்க. முதலாளி கன்ஃபார்மா நம்ம ஹோட்டல் தான். எப்படிடா சொல்ற? நம்ம கடவடைய டெஸ்ட் பண்ணல நாய்க்கு போட்டேன். அதம் வந்து பார்த்த நாய் ஸ்பாட்ல அவுட். ஐயோ பங்காளி, இப்ப என்னடா பண்றது? கவலையப்படாத. ஆ? செத்த நாய் எங்கடா? அது வெளியில தான் கிடக்கு. செத்த நாயை சுத்தி 3 நாய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு 3 வடையை போட்டு அந்த 3 நாயையும் ஃபிளாட் பண்ணு. ஆ? ஏன்டா பங்காளி, ஆ? தெரு நாயெல்லாம் வேட்டாட ஆரம்பிச்சிட்ட? டேய், கெட்டப்போ மாத்திரம் செத்த நாய்ங்களை வச்சு சைனீஸ் ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம். ஓகே, கோயா. சைனீஸ் பட்லர் ஷார்ட்லி. எஸ் முதலாளி. டேய், ஏன்டா முதலாளின்னு கூப்பிட்டு மானத்தை வாங்குற? நாம ஆரம்பிச்சிருக்கிறது சைனீஸ் ஹோட்டல்டா. ஓகே. எஸ் பாஸ். டேய், இந்த பாஸ் முதலாளி எல்லாம் வேணாம். ஆ. வெறும் முதலாளிக்கு லீன் ஷார்ட்டா கூப்பிட்டா அது ஸ்டைலா இருக்கும். யா 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 யா. நாய்களை எல்லாம் தோலை உரிச்சு தொங்க விட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குது இல்லி. ஆ. நாய்க்கால அடிச்சு அதுக்கு லைட் போஸ்ட் 2004 வை. அது லைட் போஸ்ட் ரொம்ப அசிங்கமா பந்து. ஆ, தலைய வெட்டி ஆ. தந்தூரி டாக் அப்படின்னு பேர் வை. ஆ. அதிக பெரட்டி போட்டு தோத்தோ 45னு பேர் வை. நாய் வாழை ஃப்ரைட் ரைஸ்ல வெட்டி போட்டு ஃப்ரைட் ரைஸ்னு பேரவை. வந்து சாப்பிட்றவன் நாய்க்கறின்னு தெரியாம வாலாட்டிக்கிட்டே சாப்பிடுவான். ஓகேயா ஷார்ட்லி? ஓகே ஓகே. ஹலோ சார். ஆ, சிக்கன். குனியாங்கோ அப்போடாங்கோ அப்போடாங்கோ. வந்தவங்கள போடாங்கோன்றாரு. நோ ஹாத்தா. சைனீஸ்ல போடாங்கோ போடாங்கோ சொன்னா தமிழ்ல வாங்கோ வாங்கோ சுஹாத்தா. ஏங்க சைனால இருந்து வந்து இங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? நோ 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 நோ. ஹோட்டல் வச்சுட்டு சைனாக்கு போயிட்டு வந்தேன். அப்படியா? இவர் பேரு யுவான் ஸ்வாங். அவுட்டேன். என் பேரு ஜாக்கி சான். இவர் பேரு ஷார்ட்லி. குயாங். டாய்லெட் கோ டாய்லெட் கோ. புரியுதுங்க. டாய்லெட் கோன்னா சைனா பாஷையில சாப்பிட போங்கன்னு தானே அர்த்தம். மஷோத்தா. ஷூத்தா. உக்காருங்கோ. ஆ. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் நான் எடுத்து வரேன். வா. என்னடா இது? ஆ? நாம ஏதோ உளறனா அதுக்கு இவன் சைனீஸ்ல விளக்கம் சொல்றான். ஆஹா. நல்ல வேளை ப்ரூஸ்லி செத்துட்டாரு, இல்லைன்னா வந்து நம்மள பொழந்துருவாரு. ஆ? ஜாக்கி சான் உயிரோட இருக்கான், அதை மறந்துடாத. டாமி 65 தோமோ சூப். சந்தோஷமா துண்ணுங்க. துண்டுறங்க. பிஸ்டினோ. நம்ம முதலாளி ஒரு பொம்மரிய நாய்க்குட்டி வேணும்னு கேட்டாரு. எங்க கிடைக்கும்? நாய் தானே, கவலையப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாய் வச்சிருக்காரு. அவர்கிட்ட எல்லா நாயும் இருக்கு. நான் வாங்கி தரேன். என்னடா இது? ஆ? நாயை பத்தி இங்க வந்து பேசிக்கிறாங்க. டேஸ்ட் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆகி கண்டுபிடிச்சிட்டாங்களா? அந்த நாய்ங்க வேற நாயை பத்தி பேசினுக்குறாங்க. நீயே காமிச்சு குத்துற போற. ஆச்சிக்கா. இவனுங்க தொல்லை வேற, சாப்பிட விட மாட்டேன்றானுங்க. ஹலோ, புறம்போக்கு நாய, எச்சப்பொறிக்கு நாய, எங்கடா இருக்கு நீ? ஆ? தெரு நாய. டேய், இனிமேல்ட்டு இந்த ஹோட்டல்ல யாரா நாயை பத்தி பேசுனீங்க அப்புறம் ரத்தம் கக்கி தான் சாவீங்க. சக்காமியா. கொனித்துக்கோ. நாய் பிடிக்கிறதுக்கு அந்த நாயை பத்தியா ஷூ போட்டுக்கிட்டு வருது. பங்காளி, இட்லியை போட்டோம் தோசையை போட்டோம், எவனுமே ஹோட்டல் பக்கம் வரல. நாய்கறி போட்டவனே நக்கி துண்டுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கப்பா. அன்னைக்கு சொரி நாயை சூப்பு வச்சு போட்டா சூப்பரா இருக்குன்னு சூப்பி குடிக்கிறானுங்க. ஆ. முதலாளி. டேய், 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 டேய். ஆ. மெதுவா, அது அங்கேதான் நிக்குது. பதுங்கி போடா. டேய், நீ பதுங்காதடா. நீ பதுங்குனா பர்த்தா மாதிரி இருக்கு. நடந்து வா. தப்பிச்சிச்சு. சைத்தர். ஷூ அப்பா. கார்பரேஷன்ல நாய் பிடிக்கிறவன் நம்மள பார்த்து நினைச்சுக்கிட்டு போல் இருக்கு. ம். ஓட்டமா ஓடுது. இந்த தெரு நாய்ங்க தான் உஷாராயிடுச்சுங்க. இன்னும் எத்தனையோ தெரு இருக்கு. அந்த நாய்ங்களை போய் பிடிப்போம் வா. வா போலாம். வாங்க ஜூட். ஏய், அமுக்கு. ஓடு, விடு, விடு, விடு. ஓடு, ஓடு, ஓடு. முதலாளி, சீக்கிரம். அது ஓட்டு, ஓட்டு, ஓடு, ஓட்டு. டேய், புறா, புறா, ஓடு, 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 நல்லா ஓடு. இருக்கு, நில்லு. சொன்னா கேளு. சபா. ஆமா, முடியலப்பா. பாத்தியாடா, தெரு நாய்ங்கெல்லாம் உஷாராயிடுச்சுங்க. நம்மள பார்த்தாவனே தலை தெறிக்க ஓடுத. இப்படியே போனா நம்ம ஹோட்டல் எப்படின்னு அர்த்தது? இழுத்து மூடிடுவா. ஹலோ, கிளம்பிட்டேன். வேணா 1 hour முன்னாடியே கிளம்பிடுறேன். நடிகை ஜிக்னாஸ்டி கார்ல போறாங்களே. வந்துட்டேன் சார். ஓ, சீக்கிரம் ஏற்பா. ஓ மை காட். ஐடியா கிடைச்சிருச்சுடா. என்ன? நடிகை விடுனா புருஷன் இருக்கானோ இல்லையோ நிச்சயமா நாய் இருக்கும்.
ஆகா நடிகை விட்டு நாயின்னா சும்மா கொழு கொழுன்னு சூப்பரா இருக்கும் வா உஷார் பண்ணலாம் அடிச்சு சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்கும் அது திருப்பி கடிச்சிச்சுன்னு நினைச்சுக்கோ நம்ம 3 பேரும் வேஸ்ட் ஆயிடுவோம். நம்மளோட மூஞ்சில கைய வச்சா எவ்வளவு பெரிய கேட்ரா நாய் எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். பாத்தியா என்ன திமிர சோஃபால உட்காந்துட்டு காத்து வாங்குது. ஆ, கூப்பிட்டு பிடிச்சு கோணையில போட்டுருவோம். ஆ, ஏய் வா 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 என்ன அப்படி எல்லாம் கூப்பிட்டா வராதுடா. ஆ? இப்படி கூப்பிட்டாலும் வரல. ஒரு ஐடியா. டேய் நீ நாய் மாதிரி உட்கார்றா. கொலை, கொலை. ஏய், நிமிர்றா. ஆ, இது நடிகை விட்டு நாய். சரி. இப்படி எல்லாம் கூப்பிட்டா வராது. ஆ, அதுக்கு வேற ஐடியா பண்ணணும். ஆ. பாத்துக்கிட்டே இரு. ஆ. ஷார்ட் கேமரா ஆ. ஆக்ஷன். ஓடு, 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 ஓடு. Come on, come on, come on, come on, come on, come on, போடு, come on. போடு. அமுக்கு, போடு, அமுக்கு, 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 அமுக்கு. தூக்கு. விடாத. No, 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 no. ஆட்டோ புடி, ஆட்டோ புடி, ஆட்டோ புடி. பொம்பளைனின் பக்கோடா. மேடம் எதா இருந்தாலும் அழுகாம சொல்லுங்க. எந்த கேஸா இருந்தாலும் 7.5 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன். அதனால தான் என் பேரு இன்ஸ்பெக்டர் ஏழரசாமி. நடந்ததெல்லாம் சொல்லுங்க. ஏ ஆகாஷ் காணாம போயிட்டான். ஏ ஆகாஷ் காணாம போயிட்டான். ஆகாஷ் காணாம போயிட்டானா? அப்படின்னா காணாம போனவன் பேரு ஆகாஷ். கான்ஸ்டபிள் நோட் திஸ் பாயிண்ட். எஸ் சார். கிளிசரின். கடமையில இருக்கும்போது கண் கலக்கூடாதா? அழுவாத. சரி சார். அம்மா ஆகாஷ்க்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இருக்காங்க. பக்கத்து தெருவுல 2 பேர் இருக்காங்க. இப்பதான் கேஸ் மூவ் ஆகுது. கான்ஸ்டபிள் சார். நோட் திஸ் பாயிண்ட். எஸ் சார். அந்த எதிரிங்க பேரு என்னன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் பேர் ஜிம்மி, ஆ? ஒருத்தன் பேர் டாமி. கான்ஸ்டபிள் சார். நோட் திஸ் நேம். ஓகே சார். ஜிம்மி அண்ட் டாமி. ஆமா மேடம், காணா போன அன்னைக்கு அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? காணாம போன அன்னைக்கு ஆகாஷ் ட்ரெஸ்ஸே போடல. என்னது ட்ரெஸ்ஸே போடலையா? ரொம்ப அசிங்கமா இருக்குமே. யோ, காணாம போனது என் வவ்வ நாய். அது எப்படி ட்ரெஸ் போடும்? என்னது நாயா? நாயா? கான்ஸ்டபிள் நோட் பண்ணிக்கிறேன் சார். இத நோட் பண்ணாதயா. நீங்க தான் எப்படியாவது என் ஆகாஷ கண்டுபிடிச்சு என் கூட சேர்த்து வைக்கணும். ஐயோ, வந்த தொழில் என்ன, செய்யற தொழில் என்ன, கடைசியில நாய் பிடிக்க விட்டீங்களே. கவலைப்படாதீங்க, இல்ல தண்ணி சார். படம் அமைச்சு நாயை அமைக்கிறேன். ஆமா, அப்பப்ப கண்ணுல எதையோ தடவிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்களே, என்னது அது? ஓ, இதுவா? இது கிளிசரின். இது போட்டாதான் எனக்கு அழுகையே வரும். ஏன்பா உங்க சைனீஸ் ஹோட்டல்ல நான் ரெகுலரா டாமி 65 சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் கறி பஞ்சு பஞ்சா இருந்தது. Thank you. ஆஹா பங்காளி, நடிகை வீட்டு நாய் கறினா எப்படி ரசிச்சு சாப்பிடுறாங்க பாத்தியா மக்கள். இனிமேல்ட்டு சாதா வீட்டு நாய் எல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம எங்கெங்க நடிகை எல்லாம் இருக்காங்களோ கரெக்டா செக் பண்ணி அந்த வீட்டு நாய் எல்லாம் ஓட்டுன்னு சினி வந்து. டைரக்டர் பார்த்து நடிகை வீட்டு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணேன். ஓகே. ஃபாங் ஃபாங். ஓ, இவ்ளோ தூரம். இன்ஸ்பெக்டர், உங்க நாய்க்கு ஒரு பிரியாணி முதல்ல வாங்கி கொடுங்க. ஏமா? பின்ன என்ன, ஒவ்வொரு ஹோட்டலா மோந்து பார்த்துட்டு போகுது. ஏதோ ஒரு ஹோட்டல் கடை உன் நாயை கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் கடை கடையா போய் மோந்து பாக்குது. ஓ, கவலையப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடறேன். ஃபாலோ மீ ஐ சே. லீ, ஐட்டம் தீர்ந்து போச்சு. உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சியா ஹூ. அச்சா, ம், போய் கோணி பைய நைஸா தூக்கிட்டு வா. ஆ. 2 நாய் ஆடைய போட்டுக்கிட்டு வந்துருவோம். ஓகே. ஆ. பங்காளி, இதே ட்ரெஸ் நம்ம போட்டுன்னு போனா நாய் நம்மள ஆட்ட போட்டுரும் போல இருக்க. ஆமா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து. ஓகே. யா! யாரா நீங்களா? லுவமி அமிதா ஹச்சுவா. சீ, வாய முடியா. கான்ஸ்டபிள் செஸ். எஸ் சார். வாய முறை. நம்ம நாய்க்கறி விக்கிறோம் நினைச்சு நாயே மோப்பம் பிடிச்சி ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருக்கு. சோ இந்த நாயை கூட விக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கொண்டு போய் போட்டு முட்டி முட்டி தட்டி தோலை உரிச்சிருவாங்க. லுக்க ஹிமதா கஹாஷி, நாய் விக்க வந்தீங்களா? என்ன வேலை? நான் நாய் விக்க வரல, நடிகை விட்டு நாயை தேடி வந்திருக்கேன். ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் ஏழரசாமி. பாத்தியாடா பங்காளி, நடிகை வீட்டு நாயெல்லாம் கடத்த வேணான்னு சொன்ன கேட்டியா? இப்போ போலீஸ் வந்திருக்கு, அடுத்தது ராணுவம் வரும், அடுத்தது ஐநா சபையில இருந்து அமைதி படையெல்லாம் அனுப்புவாங்க. என்ன நாய் தொடக்கறியாவது? நடிகை வீட்டு நாயா இருக்குமா? கான்ஸ்டபிள் கூப்பிடாத நடிகை.
வாங்க வந்து பாருங்க இந்த அநியாயத்தை. எங்கே ஆகாஷ், எங்கே ஆகாஷ், ஆகாஷ், உன் ஆகாஷ் அடிச்சு கறி செஞ்சுட்டானுங்க அவனுங்க. ஐயோ ஆகாஷ். ஆகாஷ், நீ இல்லாம நான் எப்படி தூங்குவேன் ஆகாஷ்? என்னடா இது நாய் இல்லாம தூங்க மாட்டேன்றாங்க. பேசாம நீ அவங்க வீட்டுக்கு நாய் மாதிரி போயிட. நக்கி நக்கி துன்றதுக்கு நான் ஒன்றும் ஆகாஷ் இல்ல. சார் இன்ஸ்பெக்டர் சார், உங்க பேர் ஆகாஷா? ஷட் அப். நடிகை வீட்டு நாய் திருடுனது மட்டும் இல்லாம அதை சாகடிச்சு சைனீஸ் ஹோட்டல் வர நடத்துறீங்களா? நாங்க ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தெருவுல ஏன் இந்த ஏரியாலயே நாய் நடமாட்டம் சொறி நாய் நடமாட்டம் கம்மியா இருக்கு. கார்பரேஷன்லயே நாய் தொந்தரவு இல்லைன்னு எங்களுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. நான் கச்சுனோம். ஏண்டா ஊருக்கெல்லாம் சமைச்சு போட்டீங்களே, ஸ்டேஷனுக்கு ஒரு பிளேட் அமிச்சிங்களாடா? பைரவா கேட்ச். அது நான் catch என்னடா போனியே? இதோ கேட்ச் பண்றேன். ஒரே Here I come and I right on top and all the world is rap I am and who am I? A brand new man and I'm on my own and I can't stand and what? ஆறுக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.